நாள் நெருங்க நெருங்க ரோகிணிக்கு பீதி அதிகமாயிட்டே போகுது. ஏன் அப்படின்னா இப்போ முத்து அந்த தினேஷ் வரைக்குமே நெருங்கிட்டார். ஸோ தினேஷ் பிஏ பிடிச்சி அடித்து உருட்டி மிரட்டி வாங்கினா எல்லா உண்மையும் கக்கிடுவாருங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் சிட்டி வேற நான் அந்த ஆளை அடிக்கணும் அப்படின்னா நீ எனக்கு காரியத்தை செஞ்சே கொடுக்கணும், இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எப்பயும் போல் இந்த ரோகிணியை மாட்ட விடாமல் எஸ்கேப் ஆக வைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் கொலுவெல்லாம் சூப்பராக நடத்தி ஒரு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் முடிஞ்சு 4வது நாள் எல்லோரும் வரும் பொழுது, அதுவும் முக்கியமாக இந்த மீனாவோட பூ கட்டுறவங்க, மீனாவுடைய அம்மா, தம்பி, தங்கை எல்லோரும் வரும் பொழுது சந்திரா சீதா முன்னாடி சத்யா திருட்டுத்தனம் பண்ணார் அப்படிங்கிறத போட்டு காமிச்சு அடித்து உடச்சி கடைசியில் மொத்தமாக மீனாவே வீட்டை விட்டு வெளில துரத்துற மாதிரி சம்பவங்கள் நடந்துருமோ, பெரிய அசிங்கமும் அவமானமாக ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, போதும் நம்ம மக்கள்லாம் கீழே ஒரே ரொம்ப சலிப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரோஹிணி மாட்டவே மாட்டாங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹிணி அதிரடியாக சிக்க வச்சிடலாமா, அதுலேயும் ஒரு மெயினான ட்விஸ்ட்டை வச்சு இந்த வீடியோவை எடுத்து அங்கே அந்த சிட்டிக்கு அனுப்பும் பொழுதோ இல்லை அனுப்பலான்னு இவங்க பிளான் பண்ணும் பொழுதோ அதை முத்து கண்டுபிடிச்சி சிட்டிக்கும் உனக்கு என்ன தொடர்பு, அவனே ஒரு திருட்டு பையன், அந்த திருட்டு பையன் கூட அவன் தொடர்பு வச்சுட்டு அவனுக்கு இதே வீடியோ அனுப்புகிறேன், இது பண்ணுறான்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் மட்டும் சுதாரித்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி, இந்த லேடி சரியில்லை, இது வீட்டுக்குள்ளார வந்தது விதம் மட்டும்தான் சரியில்லை நினச்சா இது அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, வாயை திறந்தாலே போய் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குறது. ஒரு இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம்னு சொல்லுவாங்கல்ல, எளியும் புனையமாக மாற்றி மாற்றி இவங்க அவங்கள அடிக்க இவங்களை அடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்களாங்கிறத பார்க்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ரோகிணி தப்பிச்சு ரோகிணி பிளான் பண்ண மாதிரியே மீனா தலையிலையும் கடைசியில் இவர் முத்து தலையிலையும் தான் இடி விழுது, இவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தீனா ரதியை வச்சு விஜயாவுக்கு தனியாக பிரச்சனை, ஆனால் ரோகிணிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லவங்களுக்கு தான் ஆப்பு அப்படிங்கிற மாதிரியே கதையை கொண்டு போயிடுவாங்களாங்கிற கேள்வி இருக்குது. விஜயா நல்லவங்களாங்கலாம் கிடையாது, விஜயாவையும் சொல்கிறேன், விஜயாவை சொல்லிவிட்டு டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக ஏதாவது விஷயங்கள் நடக்குமாங்கிறத பார்க்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முன்ன மாதிரி சீரியல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஒருவேளை ரோகிணி மாற்ற மாதிரி காட்சிகள் கொண்டு சிட்டிக்கும் அவங்களுக்கு தொடர்பு வெளில வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.